Hi friends, welcome to Career Access Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நோட்டிபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். இதான் வந்து போஸ்ட் நேம். இப்போ இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் ரிலேட்டட் குவாரிஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ற ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் அண்ட் கிராஸ் செல் பண்ற ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜாப் டைப் ரெகுலர் ஜாப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் ஆகும்போது பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன்ஸ் பீரியட்ல தான் நம்ம ஜாயின் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம அந்த ப்ரொபேஷன்ஸ் பீரியட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெகுலர் ஸ்டாஃபா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? பட் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ப்ரொபேஷன்ஸ் பீரியட்ல தான் நம்ம வந்து ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் வேகன்சி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7680 வேகன்சிஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்லயுமே வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால நிறைய வேகன்சிஸ் இருக்கு. எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்க. சான்சஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அதுவும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓவராலா 1410 வேகன்சிஸ் இருக்கு. கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்திருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிடுறேன். எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்க 267 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில 14 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில 380 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்க 141 வேகன்சிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 608 வேகன்சிஸ். சோ மொத்தம் தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 1410 வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி பர்சனல் பெஞ்ச்மார்க் கேட்டகரியில இருக்கவங்க வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் salary. பேசிக் பே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24,050 rupees எவ்ரி மந்த் salary. ஓகேவா? இப்போ கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 அட்வான்ஸ் இன்கிரிமெண்டோட சேர்த்து உங்களோட பேசிக் பே எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஸ்டார்டிங் பேசிக் பே 26,730 rupees உங்களோட ஸ்டார்டிங் பேசிக் பே salary. ஓகேவா? உங்களுக்கு இந்த பேசிக் பே salary மட்டும் வராது, எவ்ரி இயருமே உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு. சோ அதனால இன்கிரிமெண்ட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? என்னென்ன இருக்குன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு, பென்ஷன்ஸ் அண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, மெடிக்கல் லீவ் இருக்கு, அதர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? எல்லாமே இருக்கு. சோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எனி கிராஜுவேஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த 31/12/2026 குள்ள நீங்க கிராஜுவேஷன்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கம்ப்ளீட் பண்ண ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எஸ்சி எஸ்டி பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில இருக்கவங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் கேட்டகரியில இருக்கவங்க மட்டும் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து 750 rupees ஒன்லி நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். வேற எந்த இதுலயுமே நீங்க பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். மினிமம் 20 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு, அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கும் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து ஜெனரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து ஓபிசி கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 13 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸ். ஓகேவா? டிஃபென்ஸ் சர்வீஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ், அப்ப டோட்டலா வந்து 8 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் விடோ, டைவர்ஸ் உமன் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்க 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள இருக்கவங்க தான் வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க 38 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள இருக்கவங்க மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள இருக்கவங்க தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரெயின்ட் அப்ரெண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ. நீங்க வந்து எஸ்பிஐல ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க முடிச்சிருப்பீங்களா? அந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 4 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில எக்ஸ்ட்ரா 6 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில வந்து ஜெனரல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கும் எக்ஸ்ட்ரா 11 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 14 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 16 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஸ்டேஜஸா நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். செகண்ட் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். தேர்ட் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். டோட்டலா வந்து 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1 hour. பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து 30 क्वेश्चंस இருக்கும். நியூமெரிக் அபிலிட்டில வந்து 35 क्वेश्चंस இருக்கும். ரீசனிங் அபிலிட்டில வந்து 35 क्वेश्चंस இருக்கும். சோ டோட்டலா 100 क्वेश्चंस இருக்கும். ஓகேவா? பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்கு 1/4 மார்க் கட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிலிமினரி மார்க்ஸ் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும் இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்ல. ஓகேவா? நீங்க இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்ல ஆனா கம்பல்சரி நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அப்பதான் உங்களால செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து
மூவ் ஆக முடியும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகி செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துவாங்க. ஓகேவா? சோ இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன்ஸ் வந்து 2 hours and 40 minutes. நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இருந்து 50 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. ஜெனரல் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. குவான்டிட்டி ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. சோ டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? பட் ஆனா நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு क्वेश्चंस இருக்கும்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 190 क्वेश्चंस தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்மே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்கு 1/4 மார்க் வந்து கட் ஆகும். ஓகேவா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸோட மார்க்ஸை மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் மார்க்கை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும் தான் ஆகணும் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்ல. ஆனா இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்ல தான் வந்து நீங்க ஹை ஸ்கோர் நீங்க எடுக்கணும். ஓகேவா? சோ இந்த செகண்ட் ஸ்டேஜ்லயுமே எந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10th இல்லனா 12thல வந்து நீங்க தமிழ ஒரு சப்ஜெக்ட்டா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேவா? படிச்சதுக்கான ப்ரூஃபும் நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இன் கேஸ் நீங்க 10th இல்ல 12thல வந்து தமிழ் நீங்க எடுத்து படிக்கலன்னு வெச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஓகேவா? நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தேவைப்படாது. சோ இந்த தேர்ட் ஸ்டேஜ்லயுமே எந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ நீங்க ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். என்னென்ன சப்மிட் பண்ணனும்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட்ஸ், காஸ்ட் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். சோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன்ஸ். இந்த ஃபைனல் செலக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னா இந்த எல்லா ஸ்டேஜஸ்மே எந்த கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணி ஹை மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங். பேங்கே பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு ரெலவென்ட் காலம் இருக்கும். அந்த காலம்ல வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீங்க இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்றீங்களா இல்ல அட்டென்ட் பண்ணலையான்னு கேட்டிருப்பாங்க. அட்டென்ட் பண்றீங்கன்னா எஸ் கொடுங்க, அட்டென்ட் பண்ணலனா ராங்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இது நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணனும்னா சேம் பேங்க் வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்க போட்டுட்டு நீங்க இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நீங்க கொடுத்திருப்பீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஃபுல் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. எந்த ஹாட் காப்பீஸ்லாம் எதுவுமே சென்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கா இருக்கட்டும், மெயின் எக்ஸாமினேஷன்ஸா இருக்கட்டும், ரெண்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 8ல கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுத்துக்குமே வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் அண்ட் விழுப்புரத்துல கண்டக்ட் பண்றாங்க எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட் how to apply https:/sbi.bank.in/web/career/current openings இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? இது ஓபன் பண்ணீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் 2026 வரும். அதை கொடுத்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இங்க கொடுத்திருக்க இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கைப்பட எழுதின ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஒருவேளை உங்களால ஒன் டைமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியலன்னா டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வரும். அந்த பாஸ்வேர்டையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் இந்த பேங்க் வெப்சைட்லயே போயிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா கம்ப்ளீட்டா ஃபுல்லா முடிச்சிடுங்க. ஒன்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எதுவுமே எடிட் பண்ண முடியாது. உங்களால ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும் தான் வந்து எடிட் ஆர் சேஞ்ச் உங்களால பண்ண முடியும். சோ அதனால அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன்ஸை நல்லா தெளிவா படிச்சுக்க. அதே மாதிரி ஃபுல் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிசிப்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மோட ரிசிப்ட வந்து நீங்க
பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 11th August 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் லைன் எப்போனா 31st August 2026. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.